1 கொரிந்தியர் 1:33 நாம் வாசித்த அந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது சரியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்தபடி மனுஷ ஞானம் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோ தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை நமக்கு ஞானமாக்கினார். அவரை சிலுவையில் அறையப்பட்ட அவரை பார்த்து நாம் ரட்சிப்படைய முடியும். அந்த ரட்சிப்புக்கு 3 படி இருக்குது. நீதி, அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு மீட்பு. நீதியை நாம் பார்த்தோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை யார் வாழ முடியும்னு சொன்னால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தான் வாழ முடியும். ஆமென். அவரே நமக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் 2 கொரிந்தியரில் வார்த்தையை பார்த்துட்டோம். நாம் என்னுடைய பாவத்தை அவர்கிட்ட கொடுத்துடலாம். எப்படி கொடுக்க முடியும்? என்னுடைய கடந்த காலம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எவ்வளவு அருவருக்கத்தக்க பாவியாய் நான் இருந்தாலும், இயேசுவே நீர் எனக்காக சிலுவையிலே மரித்தீர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் அக்கிரமத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிறார்களோ, சிலுவையிலே அவர் எனக்காக மருந்தானார், அவருடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு அவரை மருந்தாய் பார்த்தவர்கள் அவரை பார்த்து குணமடைவார்கள். ஆமென். அதைத்தான் இயேசு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார். சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் சிலுவையிலே உயர்த்தப்படுவார். யாரெல்லாம் அவரை பார்த்து நான் பாவி, என் பாவத்துக்காக நீர் மரித்தீர்னு சொல்லி அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்று தேவனுக்கு முன்பாக குற்றம் செய்யாதவர்களாய், ஒரு முறை கூட ஒரு பாவமும் செய்யாதவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே பிதாவுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நிற்பார்கள். அல்லேலியா. அப்படி அது உண்மையானால் அவரே நமக்கு பரிசுத்தமும் மீட்புமானார். சங்கீதம் 25 எடுங்க. பாவ மன்னிப்பு பரிசுத்தமாகாது. பாவ மன்னிப்பு பெற்று தான் நாம் சபைக்கு வர்றோம். பாவ மன்னிப்பு பெற்று தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாம் எங்கேயோ பிக்னிக்கோ அல்லது ஒரு சினிமா கொட்டகையிலையோ ரிலீஸ் ஆன படத்தை பார்க்காம ஏன் சபை கூடுறோம்? எவ்வளவோ முக்கியமான அலுவல்களை வைத்து விட்டு நாம் சபைக்கு போகணும் இன்றைக்கி வர்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு சடங்காசாரமாய் அல்ல, நன்றி உணர்வுடனே நான் மறுபடியும் பிறந்தேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் அக்கிரமங்களை, என் கடந்த கால பாவங்களை, மீறுதல்களை அவர் எண்ணாமல் போனார், நான் அவருடைய பிள்ளை, முதல்ல அவருக்கு நன்றி சொல்ல வருவேன்னு வரணும். அப்படிப்பட்டவர்கள் துதித்தாதான் அது துதி. ஆமென். சங்கீதம் 25 இந்த தாவீதுக்கு எவ்வளவு பெரிய வெளிச்சம் நிச்சயம் இருக்குன்னு பாருங்கள். 8-9 வசனம். சங்கீதம் 25 8-9 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார்.
வழி வழி 2 வசனத்துலேயும் வருது. இதுதான் பரிசுத்த சாங்க்டிஃபிகேஷன். இங்கிலீஷ்லேயும் வாசிக்கினா அது ரொம்ப அருமையாக இருக்குது. குட் அண்ட் அப்ரைட் இஸ் த லார்ட். உங்களுக்கு தெரியுமா, நான் முதல் பிரசங்கத்தில் நம்மிடத்தில் நேர்மை இருக்கணும், நேர்மை இருந்தால் அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னா தேவனை போல் இருப்பீங்க. தேவன் காட் இஸ் அப்ரைட் அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழில் அப்படி அந்த வார்த்தை வரல. உத்தமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அப்ரைட் இஸ் த லார்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. தேவன் நேர்மையானவர். சும்மா பேச்சுக்காக எதையும் பேச மாட்டார். அவரை போலேயே யாரெல்லாம் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரிசுத்த வழி. இயேசு போன புதிதும் ஜீவனுமான மார்க்கம். நான் சொன்னது போல் அருணோதயம் போல், காலை சூரியனை போல், 23 வயசில் வாலிபனாய் கல்லையும் மண்ணையும் தெய்வம்னு நினச்சிக்கிட்டு ஒரு பக்கா இந்துவாக இருந்த நான் இன்றைக்கு 70 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்து இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா, என்னை பாதுகாக்கிறது, இன்னும் என்னை பாதுகாக்கப் போவது என்னுடைய நேர்மை. அநேகம் பேர் அந்த நேர்மை இல்லாமல் போகும் பொழுது தான் அவர்கள் பாதை மாறி போய்விடுகிறார்கள். தேவன் நேர்மையானவர், நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். காட் இஸ் குட் அண்ட் அப்ரைட். யோசித்து பாருங்கள், தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் நேர்மையாக இருந்துட்டா நாம் வழி தப்பி போகவே மாட்டோம். நான் இப்படி பாவம் செய்துட்டேன்னு பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்துட்டா, மனம் திரும்பிட்டா, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். முடிங்க. அந்த வார்த்தை எப்படி எழுதியிருக்கு? இங்கே உள்ள வார்த்தை இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம், உண்மையுள்ளவராயிருக்கிறார் எழுதியிருக்கா? காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகம் வருது. நான் தான் தப்பாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஜஸ்டிஃபைட், நம்மை அவர் நீதிமானாய் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ அவர் கற்பனை பண்ணிக்கிறது இல்லை, பாவனை பண்ணிக்கிறது இல்லை. அக்கிரமமே வாழ்ந்து வந்திருக்கிற உன்னைய நான் நீதிமான்னு ஏற்றுக்கிறேங்கிறார். அல்லேலூயா. நீதிமான்னா என்ன அர்த்தம்? ஒரு பாவமும் ஒரு முறை கூட செய்யாத. இது கோர்ட்டு பாஷை. சமீபத்தில் தான் நான் பார்த்தேன். கோர்ட்டில் வாதி பிரதிவாதி, குற்றம் சாட்டப்பட்டவன் அங்கே நிற்பான். குற்றம் சாட்டுகிறதற்கு மாறி மாறி பேசுவாங்க. இல்லை அவர் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நம்முடைய வக்கீல், நாம் நியமித்த வக்கீல் பேசுவார். கடைசியில் ஒரு தீர்ப்பில் என்ன வரும்? இப்போ யோசித்து பாருங்கள். தேவன் நாம் நியாய தீர்ப்புக்கு தான் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். பேசும் தெய்வம் நீர்னு பாட்டு பாடினீங்க. உங்களில் எத்தனை பேருக்கு என்னை நியாயம் தீர்க்கிறவர் நீர் அப்படின்னு பாட்டு வருது? வரணும். இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். நீதியாய் தம்மை நியாயம் தீர்க்கிறவரிடத்தில் தம்மை ஒப்புவித்து பேசாமல் இருந்தார். மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் அமைதியாக இருந்தார்.
அந்த வாழ்க்கை. அதைத்தான் பவுல் படம் பிடிச்சு காட்டுறார் கொரிந்து சபைக்கு. சரி, உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் அப்ரைட், நேர்மையானவர். நீங்கள் உங்களுடைய வேஷத்தோடு அவர்கிட்ட போக தேவையில்லை. உங்களுடைய மாயமாலத்தோடு நீங்கள் அவர்கிட்ட போக தேவையில்லை. போனீங்கன்னா அவர் உங்களை நிராகரிப்பார். பரிசேயத்தனம்னா என்ன தெரியுமா? பரிசேயத்தனம் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசேயர்களை இயேசு ஏன் கடிந்து கொண்டார்? 4 சுவிசேஷத்திலையும் பாவிகளை விட இல்லை, பாவிகளை பார்த்து உங்களுக்கு ஐயோன்னு அவர் சொல்லவே இல்லை. பாவிகளை பட்சமாய் பார்த்தார், இரக்கமாய் பார்த்தார். அவங்கள அவர் நாசமாக போவீங்க, நரகத்துக்கு போவீங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. யாரை பார்த்து நீங்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னார் தெரியுமா? வார்த்தையை சொல்லி தான் பிரசங்கிக்கணும். இல்லைன்னா ஏதோ பிரதர் பேசுகிறாரு, அவர் அனுபவசாலி, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவோம், கும் கும் ஆடு மாதிரி. லூக்கா 12ஆம் அதிகாரம் அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரையொருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 5ஆம் வசனத்தில், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து பேசுகிறார் 7ஆம் வசனத்தில், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் யாருக்கு சொன்னார்? முதல் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? அவர் தம்முடைய சீஷரை நோக்கி. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். இங்கே தான் நாம் சபையில் உட்காந்துருக்கோம். அவர் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே அவரை சுற்றி கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் பாவிகளும் இருந்தார்கள். மகதலேனா மரியாள் இருந்தாள். அப்புறம் இவர் தெரிந்தெடுத்த 12 சீஷர்கள் இருந்தார்கள். முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை அந்த 12 சீஷர்களை பார்த்து தான் சொன்னார். அப்புறம் அந்த பாவிகள் கூட்டத்தோட சீஷர்களோட பரிசேயர்களும் இருந்திருப்பார்கள். ஆமேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்படியே 11ஆம் அதிகாரம் 53, 54 வாசிங்க. இப்படி தான் வேதத்தை தியானிக்கணும். இன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா இயேசு ஒரு வார்த்தையை சொல்கிறார், அப்போது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார், அவரை கேட்டவர்கள் யார், அவரை சுற்றி இருந்தவர்கள்லாம் யார்? பரிசேயர்கள்னால் யார் தெரியுமா? அவரை கொல்ல வகை தேடினவர்கள் தான் பரிசேயர்கள். எழுதியிருக்கா இல்லையாங்க? 53, 54 லூக்கா 11. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாயிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டுமென்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். அத்தருணத்தில் முதலாவது அவர் சீஷர்களை நோக்கி பரிசேயர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னாரு. அப்போது அவரை சுற்றி பரிசேயர்கள் இருந்தாங்களா இல்லையா? இல்லை, இருந்தாலும் இருந்திருப்பாங்கங்கிறீங்களா?
இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே அந்த பெரிய கும்பலில் அவன் அப்படியே இப்படி இப்படி தலையை குனிஞ்சிருப்பான். அவன்லாம் யார்? பரிசேயர்கள். அநேக வார்த்தைகளில் அவரை குற்றம் கண்டுபிடித்தார்கள். அப்படின்னா அப்போது இயேசு ஆவியானவரால் நிரம்பி அவர் சீஷர்களை பார்த்து, இந்த பரிசேயர்கள் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, என்னை கொல்லவே வகை தேடுறாங்க, என்னுடைய பிரசங்கத்தில் தப்பு கண்டுபிடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் ஆண்டவருடைய ஞானத்தின்படி அவர்களுடைய மாயமாலம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கிலீஷில் அது இன்னும் தெளிவாக எழுதியிருக்கு. ஹிப்பாக்ரைட்ஸ், ஹிப்பாக்ரசி அப்படின்னு சொன்னால், மாயமாகியங்கிற வார்த்தை அந்த காலத்து தமிழ் வார்த்தை. மாயாஜால வித்தை அப்படின்னா அது போய் சேர மாட்டேங்குது. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இயேசு தெளிவாக சொன்னார். சீஷர்களை பார்த்து, பரிசேயர்களுடைய மாயமாலம், அதாவது ஹிப்பாக்ரசி, அவங்களுடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன். அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்படுகிறார்கள், அவர்கள் புளித்த மாவாய் இருக்கிறார்கள் அப்படின்னாரு. புளித்த மாவுன்னா என்ன? நமக்கு இட்லி மாவு தோசை மாவு தான் தெரியுது. ஆண்டவர் புளித்த மாவை குறித்து பேசுகிறார். என்ன விளங்குது? வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி ஞானத்தை போதிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கலாத்தியர் நிருபம் பவுலால் எழுதப்பட்டது. அந்த சபையில் இருந்த பெரிய குற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வெளிப்படையான நீதிகளை வலியுறுத்தினார்கள். விருத்த சேதனம் பண்ணணும்னாங்க. அந்த சபைக்கு தான் பவுல் பாரப்பட்டு எழுதுகிறார். அந்த நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 8-9, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. எந்த போதனை? வெளிப்படையான நீதி. கிறிஸ்தவங்கன்னா நகை போடக்கூடாது, கிறிஸ்தவங்கன்னா வெள்ளை சேலை சட்டை உடுத்தி தான் சபைக்கு வரணும். கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் அந்த ஊரே கேட்கும்படிக்கு அல்லேலியான்னு சத்தம் போடணும். எந்த ஒரு நீதியையும் வெளிப்படையான நீதியையும் நீங்கள் பற்றி கொண்டு அதிலே மேன்மை பாராட்டினால் உங்களுக்கு பெயர் பரிசேயன். நீங்கள் புளித்த மாவுன்னா என்ன? இங்கே என்ன வாசம்? 9ஆம் வசனம், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். அப்படின்னா இப்போ இந்த சபையில் இப்போ 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 பேர் இருக்கிற சபையை கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு பரிசேயன் போதும். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இங்கே நின்று யாராவது வெளிப்படையான ஒரு நீதியை வலியுறுத்தினாங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு ஆணித்தரமாக ஏன் பேசுகிறேன்னா, இதே பிரபாகர் ஒருவேளை 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சபையில் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம்தான் அவரை சிலுவையில் அறைந்தது, உலகத்தாரை போல எல்லாரும் நகை போட்டு உக்காந்துருக்கீங்க அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபாகர் பிரசங்கம் பண்ணான். ஏன்ட்ட ஒரு சிஸ்டர் சில வருஷங்களுக்கு முன்பாக, பிரதர் நீங்கள் பண்ண பிரசங்கத்தை கேட்டு தான் நான் நகையவே கலட்டினேன், இப்போ என்னடானா பரிசேயத்தனம்னு பேசுகிறீங்க, என்ன பிரதர் ஒன்றும் விளங்கலை,
அவங்கள்ட்ட சொன்னேன், குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், இப்பொழுதோ பவுலை போல தேறினவனாய் பேசுகிறேன் அப்படின்னு. ஆமென். புளித்த மாவுனா என்ன? இதுவும் பைபிள் பாஷை. புளித்த மாவுன்னா நம்ம இட்லி தோசை மாவை நினைக்கக்கூடாது. புளித்த மாவுன்னா பஸ்கா பண்டிகை. இதை வழங்கணும்னா அப்படியே திருப்புங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஆறு 7 வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பவுல் என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஏதோ கதை கற்பனையே பேசலை, நடந்த சம்பவம். என்ன நடந்தது? எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை தேவன் அற்புதமாய் விடுவித்து கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்ததை நீங்கள் கொண்டாடணும்னாரு. அப்படி கொண்டாடுறது தான் நாம் இப்போ அப்பம்பிக்கிற பண்டிகை அல்லது அப்பம்பிக்கிறது. அதனால் இதே நிருபத்தில் தான் அப்பம்பிக்கிறத பற்றியும் பேசுகிறார். ஆனால் பவுல் பேசுகிறது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தலையிலிருந்து எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நீங்கள் பஸ்காவாகிய அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை நிலைவாசலில் தெளித்தாங்க. தேவதூதன் சங்காரக்காரன் வந்து அந்த நிலையை பார்த்து யார் வீட்டிலையெல்லாம் ரத்தம் இருக்கோ அதை கடந்து போனான். அதே போல் இப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், உலகத்திலிருந்து பிடித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய ஜனம். அதை நீங்கள் அப்பம் விற்கும் பொழுது கொண்டாடுகிறீர்கள். அல்லேலியா. அங்கே மோசே நிர்ணயம் பண்ணும் பொழுது 7 நாள் அந்த பண்டிகையை எப்படி கொண்டாடினாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள். 7 நாள் தேடி தேடி பார்ப்பாங்களாம், மாவு புளிச்ச மாவு எது இருக்கோ அப்படின்னு பெருக்குவாங்களாம். 7 நாளும் கொஞ்சம் கூட புளித்த மாவு இல்லாதபடிக்கு சுத்தம் பண்ணி புதிதாய் பிசைந்த மாவைத்தான் அவங்க அப்பம் சுட்டு ஆராதிப்பார்கள். பவுல் என்ன சொல்கிறாருங்க? கான்டெக்ஸ்டில் வாசித்தீங்கன்னா, ஒருத்தன் விபச்சாரக்காரனாக இருக்கிறான். உலகத்தான்ட்ட கூட அந்த அக்கிரமம் இல்லை, சபையில் இருக்கேடா. இப்படிதான் பவுல் கத்துனார். அங்க வார்த்தையா இருக்கிறதுனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எட்டாம் வசனத்தில், ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும். அப்போது கொஞ்சம் புளித்த மாவு எல்லாவற்றையும் உப்ப பண்ணும். 100 பேர் இருக்கிற சபையில் சபையை கெடுக்கிறதுக்கு ஒரு பரிசேயன் போதும். பவுல் அதனால தான் வைராக்கியமாக சபைக்கு எழுதுகிறார். நம்மை சுத்திகரிக்கணும். நான் இப்போ யாரோ ஒருவரை விரல் நீட்டி கொண்டிருக்கிறேன்னு மடத்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொன்னது போல் நான் என்னை சுத்திகரித்து, நான் பரிசேயத்தனத்திலிருந்து என்னை கழுவி, நான் மனந்திரும்பி உங்களை குணப்படுத்தும்படிக்கு இயேசுவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ சங்கீதம் 25க்கு திரும்ப வாங்க. 9ஆம் வசனத்தில் என்ன வாசனம்? சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி அப்படின்னு எழுதியிருக்கு. அங்கேயும் ஒரு மொழிபெயர்ப்பு பிசகு இருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், தோஸ் ஹூ ஆர் அஃப்ளிக்டட் அப்படின்னு எழுதியிருக்கு.
ரொம்ப வித்தியாசம். சரியாக மொழிபெயர்க்கணும்னா சாந்தம் உள்ளவர்களை அப்படிங்கிறத எப்படி மொழிபெயர்க்கணும்னா சிறுமைப்பட்டவர்களை, those who are afflicted, சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி. பலவான் பலகீனனை ஒடுக்குவான், புருஷன் மனைவியை ஒடுக்குவான். சபையில் நான் மூப்பர், நான் சொல்றதைத்தான் கேட்கணும்னு முட்டாள் மூப்பர்கள் சபையை ஆளுகை செய்வார்கள். வேலை ஸ்தலத்தில் அக்கிரமக்காரன் சூப்பர்வைசராக இருப்பான். நாம் என்ன செய்வோம்? எப்படி நடக்கணும்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? சிறுமைப்பட்டவர்களை இப்படியாய் பிறரால் நெருக்கப்பட்டவர்களை, மடங்கடிக்கப்பட்டவர்களை, ஐயோ அப்படின்னு சொல்லி நீதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறவர்களை இயேசு தலையாக இருந்தால், பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு மனுஷன் ஞானி உங்களில் ஒருவனும் இல்லையானது போல, நான் ஞானி, நான் சொல்கிறத கேள்றா, என்னால் வர முடியலை, அப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னாரு 1 கொரிந்தியர் 5. நான் கேட்குறேன், சபையில் அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் எங்கே? எனக்கு சவாலாக இருக்குது. ஆண்டவரே, ஆதி நிலை ஏகணும், நான் ஆதி திருச்சபையை போல சபை எழும்பணும், பவுலை போல ஆளுகைகள் எழும்பணும். சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி, ஜஸ்டிஸ். உங்களுக்கு தெரியுமா, இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை தியானித்து பாருங்கள். சுவிசேஷத்தில் ஒரு ஸ்திரீ நளதம் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றுவார். சீசர்களில் அநேகம் பேர், எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. ஒருவேளை முதல்ல சொன்னவன் யூதாஸ், அப்புறமேலே எல்லாம் ஆமான் சாமி போட்டாங்க. என்ன சொன்னாங்க? என்ன வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இப்படி இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. இயேசுவை அருகாமையில் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் தான் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவன் ஏழைகள் மேலே அக்கறைப்பட்டெல்லாம் அவன் அப்படி சொல்லலை, அவனுக்கு பொறாமை. ஒரு பொம்பளைய உயர்த்தி பேசுகிறார். இவள் செய்தது உலகமெங்கும் சொல்லப்படுங்கிறாரு. சகோதரிகளே, உற்சாகம் அடையுங்கள். நீங்கள் ஆண்டவரை போல் ஆண்டவரை சேவித்தால், அவருக்கு மட்டுமே கணக்கு ஒடுக்க வேண்டும் என்று வாழ்ந்தார். நீங்கள் அபிகாயிலாய் இருந்தால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் அத்தனை பேருக்கு முன்பாக, வெல்டன் ஸ்திரியே, நீ நன்றாக செய்தாய், நன்மையே செய்தாய், உன்னால் ஆனதை செய்தாயின்னு சொல்லி உங்களுடைய பெயர் முழு பரலோகத்து குடும்பத்துக்கே அறிக்கை செய்யப்படும். அல்லேலியா. நீங்கள் யாரும் அல்லேலியா சொல்லாதீங்க. இயேசு நடத்தின சபை அல்லது இயேசு இருந்தார்னு சொன்னால், பலவான் பலகீனனை ஒடுக்க அவர் அனுமதிக்கவே மாட்டார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். புருஷன் மனைவி 2 பேரையும் வச்சு பேசினேன். நானும் என்னுடைய மனைவியுமே போயிருந்தோம். அங்கே புருஷன் மனைவியை அடக்கி ஆளுகிறான் அல்லது அந்த பலகீனமான ஸ்திரீ நொறுக்கப்படுகிறாள்னு சொல்லி அறிஞ்ச உடனேயே விருட்டுன்னு எந்திரிச்சு நின்ட்டேன். என்னைய சகோதரன்னு கூப்பிடாங்க, இனிமேல் சபைக்கு வராதிங்க, மனம் திரும்பி தான் நீங்கள் சபைக்கு வரணும் அப்படின்னு வாசலுக்கு போயிட்டேன். எனக்கு நல்ல மனசாட்சி இருக்கு. அவங்க குணப்பட்டு குடும்பமாக சபையில் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அப்படி சொல்கிறதற்கு ஒரு மனுஷன் இல்லையே. பலவான் பலகீனனை ஒடுக்கிறதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். இயேசு நியாயம் செய்வார்.
யூதாசை கடிந்து கொண்டு, சீசர்கள் 12 பேரையும் கடிந்து கொண்டு ஒரு ஸ்திரியை அவர் உயர்த்தி காண்பித்தார். அவர் தான் ஆண்டவர். அல்லேலியா. நாமளும் அப்படி தான் காண்பிக்கணும். வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும். நான் கடைசியாக வேலை பார்த்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நான் ஒருத்தன் தான் அனஸ்தட்டிஸ்ட், சிங்கிள் அனஸ்தட்டிஸ்ட், மயக்க டாக்டர் ஒரே டாக்டர் தான். அதே போல் எனக்கு உதவி பண்ணுற தியேட்டர் அசிஸ்டண்ட்டு, அனஸ்தீசியா அசிஸ்டண்ட்னு ஒருத்தர், அவரும் ஒரே ஒரு ஆள் தான். சரியா? இப்போ ஒரு நாள் அவர் வந்து என்கிட்ட, முக்கியமான கல்யாணம் சார், இந்த கல்யாணத்தை நான் தான் எடுத்து செய்யணும், சித்தப்பா மகனோ யாரோ கல்யாணம், நாளைக்கு லீவு வேணும்னாரு. லீவு எழுதி கொடுத்துட்டேன், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அது ஒரு வேளை காலையிலேயே வேலைக்கு வந்த உடனே லீவு வாங்கிட்டார். அடுத்த நாள் ஆப்ரேஷன் லிஸ்ட்டு 12:30 மணி 1 மணிக்கு வரும். லிஸ்ட்டு வருது. தினந்தோறும் ஆப்ரேஷன் இருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நாளைக்கு ஆப்ரேஷன் சொன்ன உடனே நான் முதல்ல தியேட்டர் அசிஸ்டண்ட் இல்லை, இந்த ஆப்ரேஷன்லாம் செய்ய முடியாது, நாளை கழித்து வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஓரலாக சொல்லி கொடுத்து அனுப்புனேன். மெடிக்கல் சூப்பரண்டன்ட் எனக்கும் மேலே அதிகாரிகிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், என்ன இவர் தான் ஒரு ஆள், இவர் லீவ் போட்டார், இவர் உடம்பு சரியில்லைன்னா ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணலாம், எவனோ ஒருத்தன் அட்டெண்டர் அவன் இல்லைன்னு எப்படி ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணுறது, அதெல்லாம் எப்படியாவது பண்ணணும்னு போய் சொல்லு அப்படின்னு என்னுடைய மேலதிகாரி சொல்லி அனுப்புனாராம். அதை அவர் அப்படியே வந்து சொன்னார். கொடுப்பா அப்படின்னு வாங்கி ரிட்டனாக, as there is only one theatre assistant, for want of theatre assistant case cancelled அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு இப்போ கொண்டு போய் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அதிகாரிகிட்டேருந்து எனக்கு எந்த பதிலும் வரல. யோசித்து பாருங்கள், நானும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான். நான் டாக்டராக இருக்கலாம், அவர் அட்டெண்டராக இருக்கலாம். அவனுக்கும் லீவு வேணும், எனக்கும் லீவு வேணும். நான் லீவ் போட்டால் கேஸ் கேன்சல் ஆகலாம், ஆனால் அட்டெண்டர் லீவ் போட்டால் கேஸ் கேன்சல் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் நான் அந்த இடத்துல கிறிஸ்தவன்னு நிரூபித்தேன். நான் இல்லைன்னாலும் சரி, அவர் இல்லைன்னாலும் சரி, ஆப்ரேஷன் நடக்காது. உனக்கு ஒரு நீதி, உனக்கு கீழே இருக்கிறவனுக்கு ஒரு நீதியா? இப்படி பரிசேயத்தனத்தின் நம்முடைய அக்கிரமத்துக்கு எத்தனையோ கோணங்கள் இருக்குது. நீங்கள் மாத்திரம் நேர்மையாக இருந்தால், நான் இயேசுவை போல் இல்லை, இப்போது நான் நீதியை செய்யணும்னு செய்வீங்க. இதுதான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் பாதை, சாங்டிஃபிகேஷன். அதில் காலை சூரியனை போல் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். 50 அடையாளங்கள்னு சகரியா பொண்ணு புஸ்தகம் எழுதிட்டா, அதில் 5வது 6வதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டா சரியாக போச்சோ? உன்னுடைய பரிசேயத்தனம் என்னன்னு கண்டுபிடிச்சியா சகோதரனே? இப்படி எழுதியிருக்கிறது அப்படின்னு பரிசேயர்கள் சொன்னாங்க. எழுத்து கொல்லும். பவுலை போல ஞானிகள் எங்கே? ஆதி திருச்சபை எங்கே? நம்மிடத்தில் இயேசு என்கிற ஞானம் இருந்தால், அவரே நமக்கு ஞானமாக இருந்தால், நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய ரட்சிப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். நாம் நம்முடைய அக்கிரமங்களை கழுவிக்கொண்டே இருப்போம். கொஞ்சம் கூட புளித்தமாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்போம். நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஆவியானவர் முத்திரையிட்டு, பெட்டர் லிசன் டு மீ, ஹீ இஸ் மை சென்ட் மேன், ஹீ இஸ் எ ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவார். நான் அனுப்பின தேவ மனுஷன், இவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதேன்னு ஆவியானவர் முத்திரையிடுவார். விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன். வளரணும் நாம. அன்றைக்கு பரிசேயர்கள் இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லியே எல்லார் மேலேயும் கல்லெறிஞ்சாங்க. இயேசுவோ அந்த கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை
நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. அதுதான் ஞானம். அல்லேலூயா. உலகத்திலே பாவிகளாக இருந்தோம், சபைக்கு வந்தோம். சபைக்கு வந்து நாம் பரிசுத்தவான்களாய் மாறணும். பாவிகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, நம்ம பாவிகளாக இல்லைன்னு சொல்லி பரிசேயர்களாய் முடிவடைந்துடக்கூடாது. சரி, அவரே நீதி பரிசுத்தம். கடைசி வார்த்தை என்ன? அவரே நமக்கு மீட்புமானார். மீட்புன்னா என்ன? அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம்னு எழுதியிருக்கே பிரதர். அந்த மீட்பை அவர் அங்கே பேசலை. இட் இஸ் நாட் த பாஸ்ட். 1978 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன், இதோ ஞானஸ்தானம் எடுத்தேன், சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது பாஸ்ட்டு. இப்போ நீ 2024 இருக்கிற நீ. இப்பொழுது நீ மீட்கப்பட்டிருக்கிறாயா? என்ன பேசுகிறேன்னு விளங்குதா உங்களுக்கு? திரும்பவும் வார்த்தையோடு சம்பந்தப்படுத்துவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேர். உங்களுக்கு யோசித்து பாருங்கள். அந்த 144,000ங்கிறத விட்டுருங்க, மடத்தனமாக அது லிட்ரலா அல்லது இதா அப்படின்னெல்லாம் மூளையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க. நான் ஆவியானவரால் நான் பைபிளில் எந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா, பூமியிலிருந்து மீட்கப்பட்டார்கள். அதைத்தான் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அது மாத்திரம் இல்லை, 4ஆம் வசனத்தில், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர்க்கும் முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். திரும்பவும் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன விளங்குச்சு? பளிச்சுன்னு விளங்குது எனக்கு. இந்த பூமியில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களில் கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு நபராய் நான் அவருடைய இரத்தத்தினால் பாவமர கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தால், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே நடந்திருந்தால், நித்தியத்திலே போய் நான் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவனாய் நிற்பேன். ஆமேன். முதற்பலனாய் மீட்கப்பட்டவன், பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்தியத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த உலகம் சுய ஞானத்தினால் கெட்டு கிடக்கு. எத்தனையோ நீதிமான்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பற்று கொள்கை இருக்குது. அவனும் கூட தான் சாகுறான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அவன் கொள்கைக்காக சாகுறான். கடவுளே இல்லாதவன் சொல்கிறவன் திராவிட மாடல் அரசியல் அப்படின்னு சொல்லி அவனுக்காகவும் சாகுறான்.
ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மன்னிக்க துணிவான். இந்த உலகத்தில் உலக ஞானத்தின்படி எத்தனையோ பேர் எத்தனையோ வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்கள், சாகவும் துணிகிறார்கள். நீ எதற்கு சாகப் போகிறாய்? நம்முடைய பக்தி வைராக்கியம் எதிலே இருக்க வேண்டும்? கிறிஸ்துவிலே மட்டும்தான் இருக்கணும். ஆமென். அவருடைய நாமத்துக்காக மட்டும்தான் வைராக்கியம் பாராட்டணும். கொடுமையான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த சபை வைராக்கியம் இருக்குது பாருங்க. எங்கள் சபை, நான், எனது, இதுவும் ஒரு சுயநலம்தான். தெரியலை உங்களுக்கு, எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதனால தான் உங்களுக்கு தைரியமாக பிரசங்கிக்கிறேன். எங்கே போனாலும் இப்படி தான் பிரசங்கிக்கிறேன். எனக்கு நான் சிஎஸ்சியை சேர்ந்தவன் என்கிற சபை வைராக்கியமே கிடையாது. ஏன்னா அங்கே நித்தியத்தில் போகும்பொழுது இப்போ நான் சொன்ன மாதிரி 70வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நான் சாகிறதுக்கு முன்னாடி சகரியா போனன்ட்டிருந்து என்னோடு 50 வருஷம் 60 வருஷம் என்னோடு உடன் ஊழியராக இருந்தவர், இவரை ப்ளீஸ் அக்செப்ட் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எனக்கு சகரியா போனன் கொடுத்தார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நான் அங்கே போய் பரலோகத்தில் போய் நான் சிஎஃப்சியிலேருந்து வர்றேன், ஜாக்கோட லெட்டரை பாருங்கள், முட்டாள் ஓரம் போடா மடப்பயலாக வந்து நின்றுக்கிட்டு இருக்க. நீ சிஎஸ்ஐலேருந்து வந்தேன்னா, சிஎஃப்சியிலேருந்து வந்தேன்னா, நீ பிரதரானா இருந்தான்னா, நீ பெண்டகோஸ்தா இருந்தான்னா, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் அக்கிரமத்தை விட்டு விலக கடவன். 2 தீமோத்தேயு 2. பவுல் நடத்தின சபையில் அப்படித்தான் பேசினார். தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு, அடுத்த சந்ததிக்கு தீமோத்திக்கு அப்படித்தான் சொன்னார். ஜாதி வெறி இருக்குங்கிறோம், உலகத்தில் இருக்குதான். ஆனால் சபை எப்படி இருக்கு? உங்கள் சபை வெறி இருக்கே, ஐயோ, வெறி நாயை விட மோசமானது. நான் நடந்ததை, கடந்து போனதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். எதையும் நான் கற்பனை பண்ணுறவன்ல. ஒரு பிரதரை சபைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன், சரி இதில் நீங்கள் ரைட்டா அவங்க ரைட்டாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர், நீங்கள் தாழ்மையாக இருங்க. ஒருவேளை சபைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டா உங்கள் ஊரில் வேறு ஒரு நல்ல சபையாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இதுதான் என்னுடைய நேர்மை. ஆவிக்குரிய சபை எங்கள் சபை. எங்கள் சபையில் உட்காந்துருக்கிறவங்க தான் ஒரு சிலர். உங்களுடைய பாவனை எப்படி இருக்குன்னு சொன்னால், பரலோகத்துக்கு போகிற பாஸ்போர்ட் கையில் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த சபையில் உட்காந்துருக்குறீங்க. நேர்மையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பரிசேயத்தனத்தினாலோ அல்லது நீங்கள் உங்களை பாவங்களற சுத்திகரிக்காததினாலோ சபையில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் கையில் நரகத்துக்கு போகிற பாஸ்போர்ட் கையில் வச்சுருக்கிறீங்க. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். 12:30 ஆயிடுச்சு, எழும்பினு. தேவன் உன்னோடு பேசியிருந்தால் சகோதரனே சகோதரியே, இயேசு சபைக்கு தலையாக இருந்தால் இயேசு இப்பொழுது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஒருவேளை மனம் திரும்பினோம்னா வெல்டன்னு சொல்லுவார். விசுவாசித்தோம்னா அவர் உற்சாகப்படுத்தி நம்மேல் ஆவியை ஊற்றுவார். அவரால் எல்லாம் கூடும். அவர் நேர்மையானவர். எல்லாரும் சேர்ந்து கொய்யா முயலவனை கத்திட்டு சாப்பிட்டுட்டு போகிறது ஒரு சடங்கு. தேவன் உன்னோடு பேசியிருந்தால் உன்னை சுற்றி யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவரோடு பேசு, ஒப்புரவாகு, மனந்திரும்பு, உன் விசுவாசத்தை அறிக்கையிடு, உன் தேவையை அவரிடத்தில் கேளு. நீ சொஸ்தமாவாய், நீ கிருபை பெறுவாய்,
நீ இரக்கம் பெறுவாய், நீ சுகமாவாய், நீ வெற்றி வாழ்க்கை வாழ்வாய். தனித்தனியாக ஜெபிப்போம். ஒருவேளை 1 நிமிட ஜெபத்தை ஏறெடுப்போம். ஏவப்பட்டவர்கள் சுருக்கமாய் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, ஆண்டவரே பேசுகிற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறந்திருப்ப நான் உதவி செய்கிறேன். நன்றி. காலை சூரியனை போல நாங்கள் உதவி செய்கிறோம். நாம் என்னென்ன நல்ல பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த காலை நேர வேலையிலும் ஆண்டவரே, நான் மனம் திரும்பி குணப்படும்படியான வார்த்தைகளை எனக்கு நீங்கள் தந்தீங்க ஆண்டவரே. என்னை சீர்படுத்தும்படியான, ஸ்திரப்படும்படியான வார்த்தைகளை தந்து இன்றைய நாளிலும் ஆண்டவரே, பக்தி வைராக்கியத்தை குறித்தும் நேர்மை குறித்தும் நீங்கள் தீர்க்கமாக என்னிடத்தில் பேசுனீங்க ஆண்டவரே. நான் மனம் திரும்பி ஆண்டவரே, உங்களுக்கு நிலைத்திருக்க கனி கொடுக்கிற இடத்தில் நிலைத்திருக்கும்படியான வார்த்தைகளை தந்து நீர் எனக்கும் சபைக்கும் அப்படியே நீ உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீதியை குறித்து ஆண்டவரே, பரிசுத்தத்தை குறித்து தகப்பனே அப்பா நீங்கள் பேசுறீங்க ஆண்டவரே. நன்றியாக இருக்கா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. உங்களுடைய பாவங்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப குணப்படைகள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, இறக்க பாராட்டுங்க தகப்பனே அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.